Today's topic of discussion, maturation index. What is maturation index, MI? Maturation index is a cytological tool, often part of pap smear, used to quantify estrogen level by assessing the ratio of varabasal intermediate to superficial vaginal cell. Actually, there are 4 type of the cell. The fourth cell is the basal cell. That one not show the prominent one. Okay. So remaining 3 things. Basal, intermediate and superficial. Now we want to discuss. Superficial cell are most mature type of squamous epithelial cell. இது வந்து most mature type of squamous epithelial cell எங்கே வந்து present ஆகிக்குன்னு சொல்லி பார்த்தா found in vaginal or cervical mucosa. This one under எப்போ வந்து அதிகமாக எக்ஸ்பிரஸ் ஆகிக்குன்னு சொல்லி பார்த்தா under that influence of estrogen. இது வந்து சைட்டோபிளாசம் வந்து பிங்க் கலரில் இருக்கும் ஈஸ்னோஃபிலியா. அதுவே வந்து நியூக்ளியஸ் வந்து பைக்னோட்டிக் நியூக்ளியஸ் அப்படிங்கிறப்ப பைக்னோட்டிக் மீனிங்ஸ் the nucleus are small, stringent, dense and typically stained very dark blue or black. Second one is intermediate cell. This one is the blue cell with pycnotic blue nuclei seen in that progesterone predominant. இது வந்து ஈஸ்ட்ரோஜன். This சூப்பர்ஃபிஷியல் அண்டு பேராபேசல் செல் போத்துமே வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கிறப்ப இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஓகே ப்ரிடாமினன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேராபேசல் செல் seen in post menopause woman. The description of cell as hexagonal with blue border and blue nuclei. இப்போ வந்து இந்த மெச்சுரேஷன் இண்டெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து மெச்சுரேஷன் இண்டெக்ஸ் ரிட்டன் as PIS. This one is the basal. I stand for intermediate, S stand for superficial. Example of MI during normal menstrual cycle during ovulation. PSI the reading வந்து 0:35:65. 65 வந்து என்னன்னா S superficial அப்படிங்கிறப்ப வந்து high percentage of is the superficial cell. That means because of that estrogen எஃபெக்ட்னால அதிகமாக இருக்குது. இது வந்து ஃப்ரீ ஓவலரி ஸ்பேஸு. இது வந்து இன்டர்மீடியேட் வந்து 35 நார்மல் ஆஃப் தட் உமன் சைல்டு பியரிங் ஏஜ் மிடில் ஆஃப் ஹர் சைக்கிள். ஈஸ்ட்ரோஜன் 65 அதிகம் இருப்பதை காட்டுகிறது. மாதவிடாய் சுழற்சியின் இடைப்பகுதி. இது வந்து இனப்பெருக்க வயது குழந்தை பிறக்கும் வயதில் உள்ள பெண்களுக்கு இயல்பான ஒன்றாகும். இது வந்து மிடில் 35 வந்து குழந்தை பிறக்கும் வயதில் உள்ள பெண்களுக்கு இயல்பான ஒன்றாகும். த லோ பர்சன்டேஜ் பி ஓகே. ஸோ லோ லெவல் ஆஃப் அது வந்து அட்ராஃபி ஆர் இன்ஃப்ளமேஷன் சஜஸ்ட் ஹை ஈஸ்ட்ரோஜன் லெவல் மெச்சூர்டு ஒன். ஸோ லோ பி வேல்யூ. திஸ் ஒன் என்னென்னா வெரி ஃபியூ இம்மெச்சூர்டு செல் ஈஸ்ட்ரோஜன் லெவல். இது வந்து என்னத்த நம்மளுக்கு தெரியப்படுத்துதுன்னா மெச்சூர்ட் ஹெல்த்தி வெஜைனல் லைனிங். இது வந்து த பி வேல்யூ வந்து கம்மியாக இருக்கிறது வந்து ஸோ ஹியர் பி இஸ்ட் ஐஎஸ்ட் எஸ். ஸோ திஸ் வேல்யூ இது வந்து லோவாக இருக்கிறது வந்து என்ன சொல்லுதுன்னா ஹெல்த்தி வெஜைனல் லைனிங். அதுவே வந்து எஸ் வேல்யூ அதிகமாக இருக்கிறது வந்து வெஜைனல் டிஷ்யூ இஸ் மெல் மெச்சூர்டு டியூ டு ஈஸ்ட்ரோஜன். இது வந்து ஈஸ்ட்ரோஜனால் மெல் மெச்சூர்டாக இருக்குங்கிறத காமிக்குது. Another value we can check MI value 85:15:0 அப்படிங்கிறப்ப இங்கே வந்து என்னென்னா lack of estrogen immature vaginal lining. இங்கே வந்து 0 இருக்கிறப்ப மெச்சூர்டு ஒன், அதுவே வந்து இம்மெச்சூர்டு. இது வந்து மாடரேட் லெவலில் இருக்குது. இங்கே வந்து எஸ்ஸோட வேல்யூ வந்து 0ங்கிறப்ப லோ ஈஸ்ட்ரோஜன். இந்த கண்டிஷன் வந்து போஸ்ட் மெனோபாஸ் பீரியட். ஸோ இங்கே இந்த லெவல் வந்து அதிகமாக இருக்கணும், இந்த லெவல் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ தட் ஒன் இஸ் த ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து ஹை. இங்கே வந்து இதோட லெவல் வந்து லோ பி வேல்யூ. இங்கே வந்து ஹை எஸ் வேல்யூ அப்படிங்கிறப்ப வந்து
வெல் மெச்சூர்டு பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். இது வந்து மெனோபாஸ் பீரியட். இந்த ரீடிங் வந்து மெனோபாஸ் பீரியட். மெச்சூரேஷன் இண்டெக்ஸ்ங்கிறது கருப்பைவாய் உயிரணுவில் பக்குவ குறியீடு. ஈஸ்ட்ரோஜன் அளவை குறியீட பயன்படுத்துகிறோம். 4 டைப் ஆஃப் செல் இருக்குது. அதில் வந்து பேசல் செல் கவுண்டில் வராது. ரிமைனிங் 3 செல் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க செல் வந்து சூப்பர்ஃபிஷியல் செல். அது வந்து நம்ம எஸ்ன்னு சொல்கிறோம். அதோட வேல்யூ வந்து ஹையாக இருக்கிறப்ப வெல் மெச்சூர்டு பிகாஸ் ஆஃப் தட் ஈஸ்ட்ரோஜன். அது வந்து செகண்டாக இருக்கிறது வந்து இன்டர்மீடியட் லெவலில் தான் இருக்கும். தேர்டு வந்து பேராபேசல் செல். இந்த லெவல் வந்து 0வாக இருக்கிறது. அதுவுமே வந்து ஹை ஈஸ்ட்ரோஜன் லெவல். ஓகே, இது வந்து ஹெக்ஸோகோனல் வித் ப்ளூ பார்டரில் இருக்கும். ஸோ மெச்சுரேஷன் இண்டெக்ஸை வந்து இப்படி தான் எழுதுவோம், PIS. ஓகே, P stand for parabasal, intermediate cell and superficial cell. So this one is the high percentage superficial cell estrogen. ஸோ ஃப்ரீ ஓவலேட்டரி ஃபேஸ். இது வந்து மிடில் இருக்கும் அவங்களோட சைக்கிளில், மென்சுரேஷன் சைக்கிளில் மிடில் இருக்கும். இது வந்து போஸ்ட் மெனோபாஸ் பீரியடில். ஓகே, ஸோ வந்து இந்த பி வேல்யூ அதிகமாக இருக்கிறப்ப லேக் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் பிகாஸ் ஆஃப் இம்மெச்சூர்ட் வெஜைனல் லைனிங். இது வந்து போஸ்ட் மெனோபாஸ் ரீடிங். எஸ் வேல்யூ வந்து 0ங்கிறப்ப லோ ஈஸ்ட்ரோஜன். ஸோ நார்மல் பீரியட்ஸ் அப்போ த பி வேல்யூ பேராபேசல் செல் வேல்யூ வந்து எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அதுவே வந்து போஸ்ட் மெனோபாஸ் பீரியட் அப்போ தட் பி வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து நார்மல் பீரியட்ஸ் அப்போ இந்த வேல்யூ யங் கேர்ள்ஸுக்கு, இது வந்து மெனோபாஸ் பீரியடுக்கு.